ஹலோ வணக்கம் ஆரிவேஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. இன்றைக்கி இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ரெண்டு இம்பார்ட்டண்டான டாபிக் நான் கொண்டு வந்திருக்கேன். மோஸ்ட்லி எல்லோரும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு அப்டேட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல் ஒர்க். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு முக்கியமான அப்டேட்டில் ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் வந்து பிப்ரவரி அண்ட் மார்ச்சில் வந்து ஃப்ரீ கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பெய்டு கிளாஸஸ் நீங்கள் பே பண்ணி ஆன்லைனில் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ மறுபடியும் மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேம் எங்களால் அவ்வளோ பே பண்ணி கற்றுக்க முடியல, எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது, மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாமே இம்ப்ரெஸ் ஆகி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் தான் இது. நம்ம இப்போ வந்து இந்த பிப்ரவரி 20th நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃப்ரீ கிளாஸ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஹாப்பி நியூஸ், முக்கியமான அப்டேட்டும் கூட. இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபைல் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைலு. ஸோ சுகந்தி அப்படின்ற சிஸ்டர் வந்து சென்னையிலேருந்து எனக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபைல் அண்டு ப்ளஸ் அவங்களோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ப்ளவுஸையும் எனக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து மேம் என்னால் பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஏதாவது அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் லாஸ்ட் இயர் நம்ம ஃப்ரீ கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இன்னும் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர்கிட்ட என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஃபுல் கோர்ஸுமே வந்து ஃப்ரீயாக எடுக்கிறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாங்க. பேசிக்லேருந்து உங்களுக்கு மெட்டீரியல் ஜீரோ நாலேஜ்லேருந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வரைக்கும், நீங்கள் ப்ளவுஸ் இப்போ ரெடி பண்ணி எனக்கு ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் கோர்ஸுமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ கோர்ஸுக்கு எந்த ஃபீஸுமே நாங்கள் வாங்க போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃப்ரீ கோர்ஸ் தான். நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதே மாதிரி எனக்கு ஃபைல் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபைல் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே வந்து நாங்கள் லிங்க் கொடுப்போம். ஃபஸ்ட் லிங்க் மட்டும் யூடியூப்பில் இருக்கும், மீதி எல்லா லிங்க்குமே ப்ரைவேட்டில் இருக்கும். எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக வாட்ஸ்அப்பில் நாங்கள் லிங்க் கொடுப்போம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தான் நீங்கள் கிளாஸ் கற்றுக்க போகிறீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப் குரூப்லேயே எல்லாமே நடக்க போகுது. ஸோ உங்களோட ஒர்க் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபீஸ் மட்டும்தான் நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை மெயின்டைன் பண்ண போகிறோம், ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், சர்டிஃபிகேட் கொரியர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக சர்டிஃபிகேட் உங்களுக்கு உண்டு இந்த ஃப்ரீ கிளாஸஸில். ஸோ இதுக்கான ஃபீஸஸ் எவ்வளோ அப்படின்னா, மந்த்லி 100 ரூபா தாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 100 ரூபா தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் நான் அட்வான்ஸ் ரெண்டு கிளாஸுமே டோட்டலி உங்களுக்கு ஒரு 3-6 மந்த் வரைக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு 90 ஸ்டிச்சஸ் கிட்ட கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். ஃப்ரீ கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இவங்களை எப்படி நான் ஒர்க் பண்ண வச்சுருக்கணும், ஸோ அதே மாதிரி தான் உங்களையும் நான் ஒர்க் பண்ண வைப்பேன். ஸோ அது என்னோட கடமை கூட. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் கைடு பண்ணுவேன், தனித்தனியாக உங்களை மானிட்டர் பண்ணுவேன். நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணாலுமே ஒருத்தருக்குமே வந்து எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி அதை கரெக்ஷன் பண்ணும் அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து உங்களை கரெக்ஷன் பண்ணி உங்களை கைடு பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இல்லாமல் கோர்ஸை ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபைல் ஒர்க் பண்ணணும், கிளாஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஆரியை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டெடிக்கேட்டடாக கற்றுக்கணும். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைலை பார்த்துடலாம். நம்மளோட சேனல் நேம்ங்க ஆரி வேவ்ஸ் தமிழ், ஆரி பேசிக் லெவல், சுகந்தி சிஸ்டர், சென்னை. ஸோ அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஃபைல் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டிச்சஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 38 ஸ்டிச்சஸ் ப்ளஸ் நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இதில் வந்து கவர் ஆகும்.
செயின் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் செயின் ஸ்டிச்சு. ஸோ ஜரியிலையாக இருக்கட்டும், சில்க் த்ரெட்லையாக இருக்கட்டும், சிக்ஸாக் ஸ்டிச்சாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே வந்து அழகாக ஒரு இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இமேஜு. ஸோ ஒரு போர்ட்ரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோயில் கருவறை. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதில் இருக்க அந்த ஃப்ளவர் கூட அழகாக அந்த ஃப்ளவர் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஆரியை டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இமேஜுக்குமே ஃப்ளை ஸ்டிச்சாக இருக்கட்டும், ஸ்டைப்டு பட்டன் ஹோலாக இருக்கட்டும், எல்லா ஸ்டிச்சுக்குமே அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். ஒரு இமேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணணும், நம்மளால் எந்த அளவுக்கு அதில் க்ரியேட்டிவிட்டி கொண்டு வர முடியும் அப்படின்றத கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபைல் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லா ஸ்டிச்சஸுமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிச்சு அடுத்து இதுதான். ஸோ உங்களுக்கு அந்த போர்ட்ரேட்டை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு தாங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஃபேஸில் அந்த கலர் கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஹேருக்கு. ஸோ அந்த லிப்புக்கு கூட அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணிக்கிறீங்க சிஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்றைக்கி தான் வந்து அதை உணர்றேன். ஸோ ஃபஸ்ட்டு தடவை நான் கையில் எடுத்து பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜமிக்கியில் பாருங்கள் எத்தனை கலரு வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம ஸ்டெப் சமிக்கி, லோடட் சமிக்கி ரெண்டுமே சொல்லிக் கொடுப்போம். அடுத்து வந்து அவங்க பண்ண சமிக்கியில் லோடட் சமிக்கி, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இமேஜ் சொல்லலாம். ஹேரில் இருந்து ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஹேர் பேண்டுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டியாக ஒரு ரப்பர் பேண்டுக்கெலாம் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது சிஸ்டர். ஃபேஸ்லாம் பாருங்களேன், தாம்பூ ஸ்டிச் எவ்வளோ நெருக்கமாக போட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கெலாம் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 4 கலர் 5 கலர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் சில்க் த்ரெட்டில், அவங்க நிறைய கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பீட்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸாக இருக்கட்டும், பாருங்கள் பீட்ஸு, ஜக்ரி ஸ்டோன், அதுக்கு கூட வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி கூட ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற ஒன்று தான் ப்ராஜெக்ட் ஒர்க்கு. ஸோ போர்ட்ரேட், இது எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. ஸோ ஆண்டாள் வந்து கண்ணாடி பார்த்துட்டு அவங்க மாலை போடுவாங்க கழுத்தில். ஸோ அது வந்து அப்படியே வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ அதைத்தான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இந்த ஃப்ரெஞ்சு நாட்டுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும், எத்தனை கலர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஹேருக்கு, ஸோ அந்த வளையல், ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நுணுக்கமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கையில் இருக்க அந்த கலர்ஸ் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சாரீ கலரு, ஸோ ஜுவல்ஸு சூப்பராக பாருங்கள். மயில் இறகு கூட கட்பீடு வச்சு எவ்வளோ அழகாக அந்த மயில் இறகு அப்படின்றத காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு கவலையும் வேண்டாம் உங்களுக்கு. சூப்பராக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ சூப்பராக நீங்களும் கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும் உங்களுக்கு கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் கவனமாக கேட்டு நீங்கள் கற்றுக்கணும், பாதியில் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்மலாம் மூவியில் தான் சந்திரமுகி பார்த்துருப்போம். என்கிட்ட கேட்டாங்க இது மாதிரி நான் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். எப்படி வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் அதை விட நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. லோடிங் ஸ்டிச்சில் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த கிப்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிங்க சிஸ்டர். அடுத்தது ஒரு வீணை வச்சுருக்க மாதிரி ஒரு லேடி. ஸோ அதுக்கும் வந்து அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே போர்ட்ரேட் தாங்க, எல்லாமே வந்து போர்ட்ரேட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து ஒரு சின்ன இமேஜ்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து ப்ராஜெக்ட் A4 ஷீட்டில் தான் எடுத்து அதை பிரிண்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஏதாவது மிஸ்டேக்ஸ் சொல்ல முடியுமா. ஸோ அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் இயர் ஃப்ரீ கிளாஸில் இவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட அட்வான்ஸ் லெவல் ஃபைலை இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ அவங்களோட அட்வான்ஸ் லெவல் ஃபைலை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ், என்னென்ன ஸ்டிச்சஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம த்ரெட் லோடிங், ஃப்ளவர் ஃபில்லிங்லாம் பாருங்கள், இவ்வளோ பெரிய பெரிய ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ ஒர்க் பண்ணணும். ஃப்ளவர் ஃபில்லிங்கில் நம்ம 5 டைப் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த 5 டைப்புமே அவங்க கற்றுருக்காங்க. லீஃப் ஃபில்லிங்லேயும் 2 டைப் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இங்கே பாருங்கள், லோடிங்க்கு எவ்வளோ அழகாக ஒரு பீக்காக்கு எடுத்து ஸோ அதை போர்ட்ரேட் அப்படியே ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளவர் ஃபில்லிங் பாருங்கள், எவ்வளோ மல்டி கலர்ஸ் எக்ஸ்ட்ரா வேறு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட.
பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் லீஃப் இங்கே இல்லை, பட் ஆனால் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் இல்லை. ஸோ அதுக்காக ஃப்ளவரு அண்ட் லீஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு, சூப்பராக இருக்குது. மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு ஒரு சிவன் சூப்பராக இருக்குது சிஸ்டர். ஸோ தொடும்போது தான் அதோட உணர்வு எனக்கு தெரியுது, ஃபீலிங்ஸ் வருது. ஸோ இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம பிரைடு ஸ்டிச்சுன்னு சொல்லி ஜடை பின்னுற மாதிரி அப்படின்னு தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம் கிளாஸில். ஆனால் அவங்க உண்மையாகவே ஜடையே பின்னியிருக்காங்க ஆரியில். இதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பீட் சைட் லோடிங்காக இருக்கட்டும், அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டைம் ஆகிருக்கும் இந்த பீட்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எவ்வளோ மல்டி கலர்ஸு, எவ்வளோ டைமிங்கு, எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தால் அந்த ஃபேஸ் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஃபோன் நான் பண்ணவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து மொபைலுக்கு மாறிட்டோம், லேப்டாப் மொபைல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மாறிட்டோம். பட் இது வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஸோ அதை யாருமே வந்து யூஸ் பண்ணதில்லை. இப்போ எல்லாமே இதை பொக்கிஷமாக நம்ம மியூசியத்தில் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதை நான் எடுத்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை சூப்பராக ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரியலாகவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்றத அதை கரெக்டாக இவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் தானே. ஸோ மியூசியத்தில் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஆரியில் நம்மளும் ஒர்க் பண்ணி நம்மளும் இதை பாதுகாக்கலாம். அடுத்தது சேவ் எர்த்தை வந்து எவ்வளோ அழகாக நம்ம வந்து பாதுகாக்கணும், கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அழகாக அதை ஐக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் கிரியேட்டிவிட்டி அப்படின்றது. கிரியேட்டிவிட்டி நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கே வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டெம் ஸ்டிச்சாக இருக்கட்டும், ஸோ லோடிங்காக இருக்கட்டும், ஸோ மேட் ஃபில்லிங்கு, நம்ம வந்து பீட்ஸில் எல்லா ஃப்ளவர் ஃபில்லிங்கு, ஸோ அது இந்த எல்லா ஸ்டிச்சுமே சேர்த்து வச்சு அவங்க ஒரு இமேஜில் பண்ணிடுவாங்க. எதுவுமே குட்டி இமேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களோட டெடிக்கேஷன். ஸோ மேட் ஃபில்லிங்க்கெலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இமேஜு, அந்த கலர் வேரியேஷன்ஸு, ஃப்ளவர் ஃபில்லிங் பாருங்கள். நம்ம ஏற்கனவே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலுமே வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது ஒரு வீணையில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். பாருங்கள் எவ்வளோ அழகாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. நெருக்கமாக இருப்பாங்க ஃபீல்டில், கையில் தொட்டு பார்க்கும்போதே அப்படி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜர்தோசியெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச்சு, ஃப்ளவர் ஃபில்லிங்கு, லீஃப் ஃபில்லிங்கு. ஸோ சூப்பராக இருக்குது சிஸ்டர். ஃபைலில் நான் இன்றைக்கி தான் கையில் பார்க்குறேன், கையில் எடுத்து. ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கட் ஒர்க்காக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும். அவங்க சென்ட் பண்ணும்போதே நான் இதை வந்து நான் கேட்டிருந்தேன், வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணும்போது இது எப்படி சிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி அவங்க பிரிண்ட் கூட எடுக்கலை, கையிலே வந்து ட்ரேஸ் பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஸ்டிச்சஸ்ன்னு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் ஜர்தோசி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி படித்த எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து ஒரு எலிஃபெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதை விட டெடிக்கேட்டட் என்ன சிஸ்டர் வேணும். சூப்பராக இருக்குது சிஸ்டர், அழகாக இருக்குது. இதுதான் கிரியேட்டிவிட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கட் ஒர்க்லேயே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கட் ஒர்க் A4 ஷீட் அளவுக்கு அதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். பேட்ச் ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்ச் ஒர்க்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அந்த மல்டி கலர்ஸு. ஸோ அதை நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ ஸோ அதே மாதிரியே அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் குறைஞ்சது 2 கலர் 3 கலர் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ காயின் ஒர்க்காக இருக்கட்டும், பேட்ச் ஒர்க்காக இருக்கட்டும். பேட்ச் ஒர்க்கில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 3D ஃப்ளவரு. இந்த பேட்ச் ஒர்க் வந்து நம்ம தனியாக எடுக்கலாம். ஸோ அது வந்து ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதை அப்படியே கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ காயின் ஒர்க்கு, ஸோ 3D ஃப்ளவரு, அதுக்கப்புறம் வந்து நெட் கிளாத் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே எப்படி அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 டைப் ஆஃப் நெக் வச்சு எனக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருந்தாங்க. எவ்வளோ ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீட்டாக. அதே மாதிரி ஹேங்கிங்ஸ் பாருங்கள், வித்தியாசமாக எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஸ்ட்ராபெரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க ஃபைனல் ப்ராஜெக்ட்டு. ஸோ ஜர்தோசியில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுவும் A4 ஷீட்டில் தான் பண்ணுவோம். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அது A4 ஷீட்டில் இருக்கிற அந்த ஒரு இமேஜு.
ஸோ அதை அப்படியே எடுத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் பாருங்கள். ஜர்தோசி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சீடு ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் மேட் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஜர்தோசி தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி. நம்ம என்னென்ன ஸ்டிச் படிக்கிறோமோ ஸோ அது எல்லா ஸ்டிச்சுமே ஃபைனலாக இப்போ 25 ஸ்டிச்சஸ் நம்ம ஜர்தோசியில் படிக்கணுமோ அந்த 25 ஸ்டிச்சஸுமே இதில் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணணும். அதுதான் வந்து ஜர்தோசி ப்ராஜெக்ட்டு. ஸோ அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இது வந்து எனக்கு தனியாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னென்னு பாருங்கள். 5D பீகாக் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஜர்தோசி வச்சுருக்காங்க, கட்பீட் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே காட்டன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீகாக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு, அந்த ஃபெதரு. ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். ஓகே, இப்போ அவங்க ஒர்க் பண்ண பேசிக் லெவல் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பஃப் ஸ்லீவ் வச்சுருக்காங்க, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க ஜரியில். ஓகேங்களா, ஜரியில் 3 லைன் கொடுத்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க, ஜமிக்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சுற்றி ஒரு பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஹேண்ட்ஸ்லேயும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்லீவ்லேயும். ஸோ பஃப் ஸ்லீவ் வச்சு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பேசிக்கில் ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் தான் ஒர்க் பண்ண சொல்லுவோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்லேயும் அதான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிள் டிசைனாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஸோ லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது. சிம்பிளான ப்ளவுஸாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து அவங்களோட இன்னொரு ப்ளவுஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ அட்வான்ஸ் லெவல் முடித்ததுமே அவங்க எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த ப்ளவுஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஹேங்கிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது பேக் நெக் ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோனு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக இருக்குது பாருங்கள். ஸோ எந்த இடத்துலையுமே பீடு வந்து லூஸ் ஆகலை பாருங்கள். எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க, கொடுத்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. புட்டாஸ்லாம் பாருங்கள், இதே மெத்தடில் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்லீவ் பாருங்கள், ஜர்தோசி கொடுத்துருக்காங்க, த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, பீடு, கட் பீடு கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஜர்தோசிலாம் பாருங்கள், ஜர்தோசி லீஃப் கொடுத்துருக்காங்க, எம்போஸ்ட் லீஃப் கொடுத்துருக்காங்க, அதில் பீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. ஸ்லீவ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸு. நம்ம கட் ஒர்க் ப்ளவுஸ் பண்ண சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஜர்தோசி ப்ளவுஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ அவங்க ஜர்தோசி ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஆகிருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது சிஸ்டர். ஸோ 2 ஸ்லீவுமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் கூட தோணுது, அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ பேக் நெக்கும் அதே மாதிரி தான், ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ஃப்ரண்ட் அண்டு பேக் சேம் தான். ஸ்லீவ் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஜர்தோசி கொடுத்து. ஸோ பேக் நெக்குக்கு மட்டும் அவங்க பீட் கொடுத்துருக்காங்க, பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்குக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க அவங்க சூப்பராக இருக்குங்க. புட்டாஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்களே ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸ் தான். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்ருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ எத்தனையோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதன் மூலமாக. லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம். இயர்லி ஒன்ஸ் தான் இது நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெய்டட் கிளாஸஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.